सौम्यः पीत उदन्मुखः समिदपा मार्गोत्रिगोत्रोद्भवः बाणेशानगशः सुहृद्रविसितो वैरीकृशानुष्णकृत् कन्यायुग्मपतिर्दशाष्टमचतुष्षण्णेत्रकः शोभनः विष्णुराधनतर्पितो मघतपः कुर्यात् सदा मङ्गलम्. सौम्यः पीतः उदङ्मुखः समिते अपामार्गः अत्रिगोत्रोद्भवः बाणेशानगतः सुहृद्रे रविसितो वैरीकृशानुष्णकृते कन्यायुग्मपतिः दशाष्टमचतुष्षण्णेत्रकः शोभनः विष्णुराधनतर्पितः मगधपः कुर्यात् सदा मङ्गलम्. बाणे ईशानगतः बाणे ईशानगतः புதனா? நவகிரகங்களுள் எத்தனாவது கிரகம் புதன்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். 4வது கிரகம் புதன். புத பகவானை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே புதன் என்று சொன்னால் அறிவாளின்னு அர்த்தம். புதா அப்படின்னு சொன்னால் பண்டிதன், அறிவாளி, படித்தவன், அறிவுள்ளவன், மேன்மை உள்ளவன், ஞானம் உள்ளவன், பல பொருள்கள் எல்லாமே ஏறக்குறைய கல்வி அறிவை சுட்டக்கூடிய பதங்கள். அதனால் புதஹா, அதனால தான் வித்யா காரகன்னு புதனுக்கு பேர் உண்டு. புதன் கல்வி அறிவுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால அதுக்கும் அந்த பேர். அப்பேற்பட்ட கிரகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், 4ங்கிறது வித்யாஸ்தானம். ஜாதகத்தில் கிரகம் எத்தனாவது கிரகமாக வருது? 4வது கிரகமாக வருது. சூரியன், சந்திரன், செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வருது. 4வது கிரகம் எல்லாமே மேட்சாக இருக்கும். அதில் 4வது கிரகம் புதன். வித்யாஸ்தானம் என்பதும் ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். பந்துஸ்தானம், வித்யாஸ்தானம், கிரகஸ்தானம், வாகனஸ்தானம், மாத்திருஸ்தானம் இதெல்லாம் 4ஆம் இடம் என்று சொல்வார்கள். புத்தி, மந்திரம் இதெல்லாம் 5, வித்யா 4 என்று சொல்வார்கள் ஜாதகத்தில் சொல்லும் பொழுது. சரி, ஆரம்பத்திலும் சொல்லு. சௌமியஹாவா துவக்கம்? சௌமியஹா. சௌமியஹா சேத் கோர்த்தஹா. புத பகவான் சந்திர பகவானுடைய பிள்ளை. சோமஸ்யாயம் சௌமியஹா. சோமனுடைய பிள்ளை அப்படிங்கிறதால இவருக்கு என்ன பேர்? சௌமியஹா அப்படின்னு பேர். சந்திரனின் பிள்ளை, மகவு, குழந்தை அப்படிங்கிறத முதல்ல சொல்றார். புதன் யார்னால் சந்திராத்மஜஹா, சந்திரசுதஹா அப்படிங்கிறத முன்னாடி சொல்றார். அப்புறம் பீதஹா இல்லையா, மஞ்சள் நிறமுடையவர் அப்படின்னு அர்த்தம். ஹரித வர்ணம் தான் நம்ம தமிழ்நாட்டு புழக்கத்தில் புத பகவானுக்கு உரிய வர்ணம், நிறம். ஆனால் அவருக்கு 2 உண்டு. குரு மாதிரியே புதனும் பீதவர்ணத்தை உடையவர் அப்படின்னு ஸ்லோகங்களில் வருது. அதனால அவர் மஞ்சள் நிறமுடையவர். கிரகங்களுக்கு வர்ணம், நிறம் உண்டு. ஆரம்பத்திலேருந்து அருண ருச்சிகெல்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா, அது மாதிரி இவருக்கு பீதவர்ணம், மஞ்சள் நிறம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வருது. பிறகு சமித். என்ன சமித் அவருக்கு? சமித்து அப்பா மார்கஹா. நாயுருவின்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களா? இந்த வயல்வெளி ஓரத்தில் எல்லாம் கிடக்கும், வரப்புலாம் கிடக்கும், நாயுருவின்னு சொல்லுவா, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் அப்பா மார்கஹா அப்படின்னு பேர். அந்த நாயுருவி சமித்து இவருக்கு உண்டான சமித்து. அர்க்க பலாஷ கதிரோ ஹெபா மார்கோ தபி பலஹா உதும்பர சமீதூர்வா குசாஷ்ட சமித ஸ்மிருதான்னு வரும். அப்போ அதில் வர அப்பா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாயுருவி, அது ரொம்ப மரமாலாம் இருக்காது, சும்மா புல்லு மாதிரி இருக்கும். நாயுருவி புதனுக்கான சமித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆத்ரேய கோத்ரோத்பவஹாவா சமித் அப்பா மார்க ஆத்ரேய கோத்ரோத்பவஹா. இவர் ஆத்ரேய கோத்திரத்தை சார்ந்தவர். சந்திரனும் ஆத்ரேய கோத்திரம் இல்லையா, சந்திரனுடைய பையன் தானே புதன். அதனால இவருக்கும் ஆத்ரேய கோத்திரம் என்பது பொருந்தும். இவர் ஆத்ரேய கோத்திரத்தை சார்ந்தவர்னு சொல்றது. அப்புறம் உதங்முகா விட்டுட்டோமா? உதங்முகா என்னன்னால் வடக்கு நோக்கிய முகத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா இவருக்கு பூர்வாபிமுகா தான் திசை. தமிழ்நாட்டு பழக்கத்தில் எப்படி ஹரித வர்ணம் பீத வர்ணம்னு அந்நியத் பாட்டம் இருக்கோ, அது மாதிரி உதங்முகா பூர்வமுகான்னு 2 விதமான என்ன இருக்கு, பாட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அர்க்க சுக்ர புதா பூர்வேன்னு பாட்டம். சுக்கிரனும் சூரியனும்
புதனும் கிழக்கு நோக்கிய முகத்தவர் அப்படின்னு பாட்டம். ஆனா இதுல என்ன இருக்கு, உதங்முகா அப்படின்னு இருக்கு, வடக்கு நோக்கிய முகத்தை உடையவர் அப்படின்னு இருக்கு. அதுவும் ஒரு வகையான பாட்டம். நீங்க கர்நாடக தேசங்கள்ல போனீங்கன்னா நவகிரக ஸ்தாபன விதி கிரமத்துல பார்த்தோம்னா சில இடங்கள்ல வடக்கு நோக்கியே இருக்கும் புத்த பகவான். அது இந்த பாடத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால வடக்கு கிழக்கு ஆகிய இரு திசைகளிலும் புதனை ஸ்தாபனம் செய்யக்கூடிய, அபிமுகமாக ஸ்தாபனம் செய்யக்கூடிய வழமை உண்டு. ஈசானம் தான் திக்கு, அதுலேயே கூட மாறுதல் உண்டு. என்ன, குரு இருக்கிற இடத்துல புதனையும், புதன் இருக்கிற இடத்துல இவரையும், அது மாதிரி பாட்ட பேதங்கள் உண்டு. அதனால இதெல்லாம் அந்நியத் பாட்டம். இது பாட்டம் பேதம் அல்லது முரணா சொல்றதுன்னு சொல்லக்கூடாதுன்னு அன்றைக்கே சொன்னேன். அந்நியத் பாட்டம் இது மற்றொரு வகையான பாட்டம். அப்படி நவகிரகத்துக்கு நவகிரக லேச சங்கிரகான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அல்லூர் மாமா போட்ட புஸ்தகம். அதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், விவிதமான ஸ்தாபன கிரமங்கள் போட்டிருப்பாங்க. அதில் எத்தனை வகையாக நவகிரகங்களை ஸ்தாபனம் செய்யலாம், அதில் அபிமுக திசையிலிருந்து ஸ்தாபன திசையிலிருந்து எல்லாமே அதில் இருக்கக்கூடிய எல்லா மதாந்திரமாக இருக்கக்கூடிய அந்நியத் பாட்டங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அப்படி அடுத்தது ஈசானே பானகதா, பானேஷான கதா இல்லையா, என்ன ஈசான திசையில் இருக்கார் அவர். பானாகிருதி, பானம் மாதிரியான மண்டலத்தில் அம்புக்கு பானம்னு பேர். பானம் மாதிரியான அம்பு வடிவிலான மண்டலத்தில் இவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடி வீடியோக்களில் சொன்னது தான் இதுக்கும். இந்த அம்பு மாதிரியான ஒரு கோலம் போட்டு புதனை பிரார்த்தனை பண்ணிட்டோம், ஆற்றுல விளக்கேற்றி வச்சுன்னு சொன்னோம்னால் கல்வி அபிவிருத்தியாகும், ஞானம் பெருகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால இவருக்கு உண்டான பூஜா மண்டலம் ஈசான திசையில் பானாகிருதிகி, அதாவது அம்பு மாதிரியான வடிவம் கொண்ட மண்டலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சுஹൃத்து ரவிசிதா இல்லையா, என்னன்னா இப்போ ஃப்ரெண்டு எனிமி லிஸ்ட் வருது. என்னது, ரவிஹின்னா சூரியன் இல்லையா, சித்தஹான்னா சுக்கிரனுக்கும் நாமம் உண்டு. அப்போ இவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் யாருன்னா, சுஹൃத்து நண்பர் யாருன்னா சூரியனும் சுக்கிரனும் பிடித்தமானவர்கள் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வைரீகிருத, திரும்ப சொல்லுங்க, என்ன கேட்கல, வைரீகிருதா அனுஷ்ண கிருது இல்லையா, ஸ்பஷ்டமா சொல்லணும், ஏன் தயங்கி சொல்ற. வைரீகிருதா அனுஷ்ண கிருது, வைரீகிருத்த எதிரியாக செய்யப்பட்ட, அனுஷ்ண கிருது யாரு, சந்திரனுக்கு பேர். சீதளத்தன்மை இல்லையா, நெருப்புக்கு நேர் எதிர்ப்பதம் எது, குளிர்ச்சி இல்லையா. அப்ப அனுஷ்ண கிருது, அதாவது நெருப்புக்கு எதிர்த்தன்மையை செய்யக்கூடியவன் யாரு, சந்திரன் அர்த்தம். குளுமையை செய்யக்கூடியவன் சீதகாரகன் அப்படின்னு பெயர். குளுமையை செய்யக்கூடியவள் அப்படிங்கிறதான் மாரியம்மனுக்கு என்ன பெயர், சீதலா அப்படின்னு பெயர். அப்ப சீதலம் என்று சொன்னால், சீதஹா சீதலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், குளிர்ச்சி குளுமை அப்படின்னு அர்த்தம். அப்ப அனுஷ்ண கிருது என்று சொன்னால் குளிரை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவர் வைரீகிருத அனுஷ்ண கிருது, சந்திரனை எதிரியாக கொண்டவர். அப்பாவே அவருக்கு ஆகாது. 2 அப்பா புள்ள செட்டு வரும் இதில். என்னது, சந்திரனும் புதனும் வரும், சனியும் சூரியனும் வரும். ஆனால் இந்த 2 அப்பா புள்ள செட்டுமே எதிரியாக தான் சொல்லப்பட்டிருக்கு இதில். அதனால சந்திரன் எதிரியாக சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால இவருக்கு ஆகாத கிரகம்னா என்ன கிரகம், சந்திர கிரகம். இவருக்கு மித்திர கிரகம்னா என்ன, சூரியனும் சுக்கிரனும் மித்திர கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கன்யா யுக்மபதிஹி, யுக்மஹா அப்படின்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு யுக்மஹான்னு பேர். அந்த சிம்பிள், அந்த இலட்சணை பார்த்தோம்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேஷம்னா ஆடு இருக்கும் ராசியினுடைய இலட்சணை, ரிஷபம்னா மாடு இருக்கும் இல்லையா. மிதுனம் அப்படின்னு சொன்னோம்னா 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரியுக் அப்படின்னு அதுக்கு பாடம் உண்டு. 2 மனிதர்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம் அப்படின்னு உண்டு. எதுக்கு, மிதுன ராசியினுடைய இலட்சணை, அதனுடைய லாஞ்சனம், அதனுடைய அடையாளம். அப்ப கன்யா யுக்மபதிகினா கன்யா ஆக்கிய ராசேக அதிபதி ஒரு அர்த்தம். அது கன்யா என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி. யுக்மம் அப்படின்னு சொன்னால் இரட்டை தன்மையுடைய, பொதுவாகவே இந்த கோண ராசிகள் எல்லாமே இரட்டை தன்மை. என்னது, சரஸ்திர ஆத்மகா உபயகா படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப இங்கே இரட்டை தன்மையுடைய ராசி ஆகிய, அதே சமயம் இரு மனிதர்கள் இலட்சணையாக கொண்ட மிதுனம் என்று அழைக்கப்படக்கூடிய ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் அதிபதி. ஒரு அர்த்தத்துக்குள்ள எவ்வளோ அர்த்தம் நுணுக்கமா போயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு பொருள். அப்ப கன்னியா மிதுன ராசிக்கு அதிபதி, கன்னியா மிதுனா யோர் புதான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வேற வார்த்தையில சொல்றது. அப்புறம் என்ன இருக்கு,
ம். चतुष्षड्नेत्रशोभनः தச அஷ்டம சது ஷட் நேத்ரகः நேத்ரக சோபனஹா வா. அப்ப முன்னாடி என்ன வருது? தச 10 இருக்கக்கூடிய ஸ்தானம். கோச்சாரத்தில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணினா ஏற்படக்கூடிய விளைவு எந்தெந்த இடத்துல அப்படின்னு முன்னாடி தச, அப்புறம் அஷ்டம இல்லையா, 8வது இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடம், அதுக்கப்புறம் சதுஹு 4, அப்புறம் 6, அப்புறம் நேத்திரம்னா 2ன்னு அர்த்தம் இல்லையா. இதெல்லாம் இருந்தார்னா நன்மையை அளிப்பார். என்னென்ன? 10, 8, 6, 4, வரிசையா சொல்லு. 10, 8, 6, 4, 2. அதுல ஸ்லோகத்தில் அப்படி வந்தாலும் நியூமரிக்கலா ஒரு ஆர்டர் பண்ணிக்க வேண்டாமா? அப்ப இந்த இடங்கள்ல இருக்கிறச்சு அவர் நன்மையை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். மேற்கொண்ட ஸ்தானங்களில் அவர் பிரயாணப்படுறச்சே கோச்சாரத்தில் புத பகவான் இந்தந்த ஸ்தானங்களில் வரும்பொழுது சோபனஹா சுபபலப்பிரதா இத்தியர்த்தா, நன்மையை செய்யக்கூடியவர், நல்ல பலனை நமக்கு அளிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மகாவிஷ்ணுவனுடைய பூஜை அவருக்கு மிக பிடித்தமான ஒன்று. மகாவிஷ்ணுவனுடைய ஆராதனையால் மகிழக்கூடியவர் யாரு? புத பகவான். புதனுக்கு நம்ம எல்லாமே பார்த்தோம். கௌரியர்ச்சயா தர்ப்பிதகான்னு சந்திரனுக்கு பார்த்தோம். அது மாதிரி குஹாதீஸ்வரஹான்னு பார்த்தோமா? யாருக்கு? செவ்வாய்க்கு பார்த்தோம் இல்லையா. அம்சஜ ஆராதனை. இது அந்த அந்த இந்த கிரகம் அந்த தேவதையினுடைய அம்சமாக தோன்றிற்று அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப எது மூலமோ அதை பூஜை பண்றச்சே இந்த அம்ச தேவதையா இருக்கக்கூடியது மகிழும், சந்தோஷப்படும். அதான் பிரதி வீடியோலையும் இந்த 2-3 வீடியோலையும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அந்த சாந்தி குசுமாகர் மாதிரியான கிரந்தங்கள்ல விஷ்ணு பிரதிமா தானம், ராமாயண பட்டனம், துளசி அர்ச்சனா, ஆராதனா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். எதுக்கு? புத பகவான் போறல அப்படின்னு சொன்னா ராமாயணம் படிக்கணும், விஷ்ணு பிரதிமைகளை வாங்கி அதை பூஜை பண்றவாளுக்கு தானம் பண்ணணும், சால கிராமங்களை வாங்கி விநியோகம் பண்ணணும், தானம் பண்ணணும், அருகாலா ஆத்துக்கு வச்சு பூஜை பண்றவாளா பார்த்து பண்ணணும். போற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இந்த ஆளுக்கு ஒன்று வச்சுக்கொண்டு கொடுக்கறதுக்கு பேருக்கு தானம் கிடையாது இல்லையா. தானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பாத்திரம் பறிஞ்சு பிச்சை போடுன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா. அது எதுக்கு பொருள்னா தானத்துக்கு தான் பொருந்தும். தானம் வாங்கக்கூடியவர்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, இவாளுக்கு தான் தானம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த டிராஃப்ட்டுக்கு கீழே அவள் வராளா, வரையறைக்கு கீழே அவள் வராளான்னு பார்த்துண்டு அவளுக்கு மட்டும்தான் தானம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால எல்லாருக்கும் ஒன்றும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. யார் அதை ஆத்மார்த்தமா பூஜை பண்ணக்கூடிய நபர்களோ, யாரால் அவர் ஆராதிக்கப்பட்டால் அது சாஸ்வதமா அவள்கிட்ட போஷணையா இருக்குமோ அவர்களிடம் அதை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கான தாத்பரியம். அதனால ராமாயண புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், ராமாயணத்தை உட்காந்து படிக்க சொல்லலாம், பிறகு துளசி அர்ச்சனை பண்ணலாம், மகாவிஷ்ணு இதெல்லாம் ஒரு வகையான விஷ்ணு ஆராதனை தான் வச்சுக்கோங்களேன். அதனால வெறும் கோவிலுக்கு போகிறது மட்டுமே அர்த்தப்படுத்திக்க. கோவிலுக்கு போகணும், கோவிலுக்கு போகிறதை தாண்டி இது மாதிரியான விஷயங்களும் கிரந்தங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இவை மாதிரியான ராமாயண பட்டணம், சால கிராம தானம் இது மாதிரியான விஷயங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு பிரதிமா தானங்கள்லாம் நிறைய விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான தான ஸ்லோகங்கள்லாம் கூட ரொம்ப விரிவா புஸ்தகங்கள்ல காணப்படுகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் மகதபஹா, மகத தேசம் அப்படிங்கக்கூடியது ஒரு தேசம், அது இவருக்கான பிறந்த தேசம் அல்லது அதிபதியாக கொண்ட தேசம்னு அர்த்தம். அப்புறம் குர்யாத் சதா மங்களம், இப்பேற்பட்ட புத்த பகவானானவர் நமக்கு மங்களத்தை அருள்வாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதன் அறிவுக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி, கற்றல் அப்படிங்கக்கூடிய வித்யாத்வம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்குன்னால் புதன் கிட்ட தான் இருக்கு. புதன் நன்னா இருந்தாதான் ஒருத்தனுக்கு படிப்பு வரும். புதன் நன்னா இருந்தாதான் ஒருத்தன் வாழ்க்கையில கல்வி மூலியமாக முன்னேறினான், கல்விமானாக ஒருத்தன் அடையாளப்படணும் அப்படின்னால் அந்த ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கறது யாருன்னால் புத்த பகவான் தான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரகத்துவங்கள்லாம் இருக்கு. வாசிக்கிறியா? இந்த புதனின் காரகத்துவங்கள்: கல்வி, கலை அறிவு, கதை, கவிதை, காவியம், ஜோதிடம், பேச்சாற்றல், தாய்மாமன், பத்திரிகை துறை, கணக்கியல், தூது, செய்தி நிறுவனங்கள், மந்திரி, செய்தி ஊடகங்கள், அஞ்சல், தொலைத்தொடர்பு துறைகள்,
கதாகாலட்சேபம், சிற்பம், சித்திரம் போன்ற நுண்கலைகள், நடிப்பு, நாடகம், நடனம், வைத்தியம், கைத்தொழில்கள், அத்தை, மைத்துனர், வியாபாரம், அண்டரோகம், வாத நோய், விஷரோகம், தாசிதாசன், புத்திரக்குறைவு, வெந்தயம், சாதுரியம், கபடம், சூது, சாஸ்திர ஞானம், நண்பர்கள், இலை, பச்சை பயிறு, விகட கவி, வைசியர்கள், குடும்பங்கள், கணக்கர்கள், நகைச்சுவையான பேச்சு, இடம்பொருள் ஏவல் அறிந்து நடத்தல், பச்சை நிறம், பெண் கலந்த சாயல், இளமை, முதுகு, கழுத்து, தோல், சருமம், மரகதக்கல். மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் வருது? 44 பாயிண்ட்ஸ் வருது. நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னும் டீகோட் பண்ணி பேசலாம். ஒவ்வொன்றையும் விவரணமாக விசாரம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ளேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து லீடு எடுத்துக்க முடியும். உள்ளேன்னு வச்சுக்கலாம். பொதுவாக புதன் வந்து அலிகிரகம். இந்த ஆண் பெண் நபும்சக பேதத்துக்குள்ள புத பகவான் அப்படிங்கக்கூடியவர் அலிகிரகம் என்று சொல்லக்கூடியவர். மந்தஜ்ஞ கேதவ கிளீபாகா அப்படின்னு வரும். மந்தன்னா யாரு? சனி பகவான். கேது, அப்புறம் ஞஹா யாரு? புத பகவான். இந்த 3 பேரும் நபும்சகத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். மந்தஜ்ஞ கேதவ மந்தஜ்ஞ கேதவ கிளீபாகா அப்படின்னு உங்களுக்கு வந்து இதில் வரும். புமாம்சோ அர்க்க ஆர குரவஹா சுக்ரேந்து புஜகாஹா ஸ்திரியா மந்தஜ்ஞ கேதவ கிளீபாகா கிரகபேதாக பிரகீர்த்திதாகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆண் பெண் நபும்சகத்தன்மை உடையவர்கள் கிரகங்களுக்குள் மனிதர்களுக்கு உள் இருக்கக்கூடிய பகுப்பு முறை மட்டுமில்லை. இந்த பாலின பேதம் அப்படிங்கிறது கிரகங்களுக்குள்ளும் பாலின பகுப்பு முறை அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் பெண் கலந்த சாயல்னு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்ல வந்தேன் அது. அதனால பச்சை நிறம் அவருடையது. இல்லை பீத்தகான்னா அது ஒரு மதாந்தரம், அது ஒரு அந்நியத் பாட்டம்னு எடுத்துக்கலாம். பொதுவாக நாமெல்லாம் எதை கை கொண்டுக்கணும்? புதன்னா பச்சை தான். ஹரித வர்ணஹா புதஹா அப்படிங்கிறது தான் நம்ம கை கொண்டுக்க வேண்டிய பாட்டம். அதனால தான் நம்ம கோவில்களில், தமிழ்நாட்டு கோவில்களில் புதனுக்கு வந்து பச்சை வஸ்திரம் சாத்தியிருப்போம். பச்சை கலரில் இருக்கக்கூடிய பத்திராதிகள் சாத்தி அவருக்கு வந்து ஆராதனை பண்ணக்கூடிய வழக்கம், துளசி பத்திரம் அவருக்கு அப்படிங்கலாம் வச்சுக்கக்கூடிய வழக்கம். என்னென்னா அவருக்கு ஹரித வர்ணம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கிரந்தங்கள், புஸ்தகங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதனால் இதில் எல்லாமே வரும். அவருக்கு என்ன தானியம், வெந்தயம் உட்பட வரும். ஒரு கிரகத்துக்கு என்ன தானியம் பிடிக்கும், சரீரத்தினுடைய எந்தெந்த பகுதியில் என்னென்ன மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார், அந்த கிரகம் போறல அது ரோகஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதியில் மனிதனுக்கு அந்த புதனுடைய தசாபுக்தி காலங்களில் பிரச்சனை வரும்னு கூட அர்த்தலாம். இன்னும் அது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்தோம்னால் ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் அப்படியே சொல்ல முடியும். நடந்துட்டு இருக்கிறத ஃப்யூச்சரில் அவனுக்கு என்ன நடக்க போகிறது, உனக்கு இந்த மாதிரியான ரோகங்கள் வரும், உனக்கு இன்னென்ன காலகட்டங்களில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிட்டும், அதிர்ஷ்டங்கள் கிட்டும், அல்லது நீ இந்தந்த காலங்கள்லாம் துன்பப்படுவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் உரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த 40 பாயிண்ட்டை படித்தாலே வந்துடும். படிச்சுட்டு 40 சொச்சம் இருக்கு இல்லையா, இதை படிச்சுட்டு இந்த ஜாதகத்தோடு பொருத்தினோம்னா நமக்கு தானாக வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால புத பகவான் என்பவர் கல்விக்கு அதிபதி, வித்யா காரகன், மாதுள காரகனும் புதன் தான். சொந்தக்காரர்களுக்கெல்லாம் காரகத்துவம் உண்டு தெரியுமா? அம்மாவுக்கு யாரு? சந்திரன். அப்பாவுக்கு யாரு? சூரியன் இல்லையா? அத்தை மாமாவுக்கு யாரு காரகன்னா புதன் தான் காரகனா வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அத்தை மாமாக்கு மாதுள காரகன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. நிறைய இருக்குது. புதனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ தானே அது புதனை பற்றின கிளாஸாக போய்டும். அந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்கோ அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய படிப்பாக இதை அமைத்து கொண்டால் போரும். அதனால் புதன் நன்னா இருந்தால் கல்வி சிறக்கும். புதன் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை படிப்பை கொண்டே அவன் மேலே வந்துடுவான். அவனுக்கு யாதொரு உதவியும் தேவையில்லை. அவன் தன்னுடைய அறிவால், படிப்பால், ஞானத்தால், வித்யா திறத்தால் அவன் முன்னிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புத பகவானை பற்றிய ஸ்லோகத்தை இப்போ பார்த்தீங்க. மீண்டும் ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லுங்க, பூர்த்தி பண்ணிக்கலாம். சௌமிய பீத உதன்முக சமிதபா மார்கோத்ரிகோத்ரோத்பவஹ பாணேஷாணகத சுகிருத்ரவிசிதோ வைகிருஷானுஷ்ணகிருத் கன்யா யுக்மபதிர்தசாஷ்டம சதுஷ்ஷண்ணேத்ரக சோபணஹ
विश्वाराधनतर्पितो मगधपः कुर्यात् सदा मङ्गलम् ஆதித்யாய आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः।